அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரல் நடந்த பாதையெல்லாம் எழுத்துக்கள் விதைத்தவனே, ஒரு சதைத்துண்டின் அசைவினிலே விதங்கள் பதித்தவனே, எங்கள் சிரசுக்குள் ஈமானை சிகரமாக்கி வைத்தவனே, அர்ஹமர் ராஹிமீனே, உன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குன் என்ற சொல்லால் இக்குவலயத்தை படைத்து அதில் மனிதனை தன் ஹலீஃபாவாக நியமித்தான் இறைவன். அஹ்காமே இலாஹியா என்னும் இறை கட்டளைகளை செயல்படுத்தும் கடமை மனிதனுக்குள்ளது. அதனால்தான் அவன் ஆலமே அஸ்ஹர், சிறிய உலகம் என அழைக்கப்படுகிறான். இத்தகைய மேன்மைகள் பெற்ற மனிதன் மடையனானால் இம்மானுடம் மட்டுமல்ல, மண்ணும் விண்ணும் ஏன் படைத்த அந்த பெரியோனும் வருந்த நேரிடும். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த உண்மை மார்க்கம் எவர் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார் என்ற திருக்குரான் வசனத்தின் மூலம் வெற்றிக்கான வழியையும் சுலபமாக்கியுள்ளது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், படைப்பின் நோக்கமே இறைவணக்கம்தான் என்று தெள்ள தெளிவாக தெரிந்திருந்தும் ஃபரலான வணக்கங்களையே நாம் பொருட்படுத்துவதில்லை. பின் நஃபிலான வணக்கங்களை பற்றி சிந்திக்க நேரமேது? தலபுல் இல்மி ஃபரீலத்தன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமாத், மார்க்க கல்வியை கற்பது ஆண் பெண் அனைவருக்கும் கட்டாய கடமை. தெரியும், ஆனால் ஒரு மருத்துவர் சம்பாதிக்கும் அளவு மார்க்க மேதையால் சம்பாதிக்க முடியுமா? நிரந்தரமில்லாத இம்மையானாலும் அடுத்தவர் வியக்க நாம் வாழ வேண்டுமல்லவா? மௌத்து வரும்போது, கியாமத்தை காணும் போது, மீசானில் அமல்களை நிறுக்கும் போது மறுமையை பற்றி யோசிக்கலாம். இதுதானே இன்றைய நம் எண்ணம். அறிவின் சுடராய் படைக்கப்பட்ட நாம் ஏன் அறிவிலிகளானோம்? பிறந்த பெண்மகவை உயிருடன் புதைத்த அன்றைய அரபிகளை மகர் கொடுத்து மணக்க வைத்தது இஸ்லாம். ஆனால் இன்று மார்க்கம் தெரியாத சல்மான் ருஷ்டியும் தஸ்லீமா நஸ்ரீனும் இறை மார்க்கத்தின் இனிய கொள்கைகளை குறை கூறுகின்றனர். பர்தா என்னும் அணிகலன்களை பட்டிக்காட்டுத்தனம் என்று சொல்பவர்தானே பட்டிக்காடுகள். கோஷா என்ற பெண்களை பள்ளியை விட்டு நிறுத்தி சினிமா, தர்கா, கூட்டாஞ்சோறு என்று கூட்டிப் போவது எந்த வகையில் நியாயம்? வரதட்சணை என்ற விலங்கால் பெண்களை சிறையிலிட்டோம். மாற்று மதத்தவரின் பொருளில்லா சடங்குகளை திருமணத்திலும் மரணத்திலும் புரியாமலே செய்கிறோம். ஏன் என்றுதான் புரியவில்லை. அடக்கத்தின் திருவுருவாய் வாழ வேண்டிய பெண்கள் ஆடம்பரச் சேற்றில் விழுந்து அசுத்தமானோம். சமத்துவம் என்ற பெயரால் நம் தனித்துவம் மறந்து இருமையும் இழந்து நிற்கிறோம். பெரியோரை மதிக்க மறந்தோம், சிறியோரை சீராட்ட மறுத்தோம். இறுதி நபியிடம் உங்களுக்கோர் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்ற திருமறையின் போதனையை பொருட்படுத்தாமல் சினிமா நடிகைகளிடமும் கிரிக்கெட் வீரர்களிடமும் மாதிரியை தேடுகிறோம். பிடரி நரம்பை விட அருகில் இருக்கும் அல்லாஹ்விடம் கையேந்தாமல் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் சென்று தர்காக்களில் தூங்கும் இறைநேசர்களிடம் இருகரம் ஏந்துகிறோம். தொழுகையை மறந்து தொலைக்காட்சி பார்க்கிறோம். ஏன், நோய் போன்ற சோதனைகளின் போது தக்வாவையும் தௌஹீதையும் மறந்து குஃப்ருக்கும் துணிந்து விடுகிறோம். குழந்தை பசியால் துடிக்கும் போது நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு ரொட்டி துண்டை நாய்களுக்கு போட மாட்டோம். அதுபோல வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு. அதனை நம் மடமைகளால் மாசுபடுத்தி இம்மை மறுமை இரண்டையும் இழக்க வேண்டாம். மடமைகள் அகற்றி இறைவழியில் மறைமொழியில் கடமைகள் ஆற்றி நம் பொன்னான வாழ்க்கையின் புனிதத்தை காப்போம். இன்ஷா அல்லாஹ்.